Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசைன்னு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பிரான் தொக்கு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஒரு panல 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் விட்டுறங்க. சூடானதுக்கு அப்புறமா நரம்பு அதாவது டீவைன் பண்ணுன பிரான் வந்து 300 கிராம் கிட்ட இருக்கு. அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாங்க. பிரான் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விடுங்க போதும். அதுக்கப்புறமா ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு கடாயில் நம்ம தாளித்து விட்டுறலாம். இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் தான் மறுபடியும் எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைக்காமல் இடித்து போட்டிருக்கேங்க. ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அரைச்சி பேஸ்ட்டாக போடுறத விட ஃப்ளேவர் இதில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ வந்து கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப தக்காளி சேர்த்தோன்னா ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி 1 போதுமாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா வீட்டில் அரைச்சது 1/2 டீஸ்பூன் போடுறாங்க. அதுக்கப்புறமா பெப்பர் 1/4 டீஸ்பூன். நீங்கள் வந்து மிளகுத்தூளுக்கு பதிலாக மிளகாய் தூள் கூட வர மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இதை ஆட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம வணக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விடலாம். நான் வந்து 1/4 கப்பு விடுறேங்க. உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா திக்காக வர வரைக்கும் வேக விட்டுறலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டால் தான் கிரேவி வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சா தான் தோசை சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லியும் அதாவது கொத்தமல்லியும் நெய் கொஞ்சம் விட்டு நம்ம கிளறி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்தோடு சாப்பிடும்போதும் சரி சப்பாத்தியோட. நான் வந்து கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன் பெரட்டின மாதிரி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் கொஞ்சம் சதன்னு சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வைங்க. நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ப்ரான் தொக்கு அதாவது இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி இதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை, டேக் கேர்.